वासुदेवाय वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयं मुदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी ओम ज्ञानतिमिरञ्जस्य ज्ञानाञ्जनशलाकये चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपगदा मह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरुन् वैष्णवां च श्रीरूपं सागरजातं सहगण रघुनाथान्वितं तां सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्ण सहगण ललिता शाखान्वितं च हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति विकास स्वामिनिति नामिने। नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिनिति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारणे श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। श्रीमद् भागवत प्रार्थने सर्वशास्त्रादि पीयूषा सर्ववेदैक सत्फला सर्वसिद्धांत रत्नाढ्य सर्वलोकैक दृक्पृता सर्वभागवत प्राण श्रीमद् भागवत प्रभो कलिदोदितादित्य श्रीकृष्ण परिवर्तित परमानंद पाठाय प्रेमवक्षाक्षराय ते सर्वदा सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोस्तुमे मथेक बंधो मत्संगिन मद्गुरो मन्महादन मन्निस्तारक मद्भाग्य मदानंद नमोस्तुमे असाधि साधु ददायिन् अधिनोच्चताकरा अनामुच्च कदाचिन् मां प्रेम्णा हृत्कण्ठयो स्फुरा। श्रीमद् भागवतम की जय। श्रील प्रभुपाद की जय। ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 10 அத்தியாயம் 73 விடுதலை அடைந்த அரசர்களை கிருஷ்ணர் ஆசிர்வதித்தல். கேள்விகள் பதில்கள் பார்த்துட்டு சிசுபாலன் முக்தியை இன்னைக்கு முடிச்சிடலாம். முதல் கேள்வி, ஜராசந்தன் எத்தனை அரசர்களை சிறைபிடித்து வைத்திருந்தான்? அவன் அவர்களை எங்கு அடைத்து வைக்கப்பட்டான்? 20,800 அரசர்களை யுத்தத்தால் வென்று சிறையில் அடைத்து வைத்திருந்தான். ஹரே கிருஷ்ண. எந்த கோட்டை? கோட்டையிலிருந்து வெளிவந்த கிருத்ரோணி அப்படின்னு ஒரு கோட்டை. கிருத்ரோணி. பொருள் கூறுக. பிரபன்னார்த்தி. சரணடைந்தவர்களின் துன்பத்தை. பிரபன்னா அப்படின்னாலே சரணடைதல். பிரபன்னார்த்திகள் அப்படின்னா சரணடைந்தவர்கள். மூன்றாவது கேள்வி, அரசர்கள் ஏன் ஜராசந்தனை குறை கூறவில்லை? சொல்லுங்க சாரதா. சர்வ சக்தி படைத்தவரே, உண்மையில் உங்களுடைய கருணையாலேயே அரசர் தங்கள் அரசரும் இருந்து வீழ்ச்சி அடைந்தனர். எனவே இந்த மகதாராஜனை நாங்கள் குறை கூறவில்லை. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அவங்க ஏன் குறை கூறலன்னா அவங்களுக்கு ஆத்ம ஞானம் வந்துச்சு. இப்ப யாருக்கெல்லாம் ஆத்ம ஞானம் வருதோ அவங்க எல்லாம் சூழ்நிலையையோ நமக்கு துன்பம் கொடுப்பவர்களையோ குறை சொல்ல மாட்டாங்க. அந்த நமக்கு துன்பம் வர்றதுக்கு காரணம் நாம தான். சரியா? அடுத்து அந்த துன்பம் கூட பகவானுடைய கருணையாக பார்க்க வேண்டும். அதுதான் அவங்க பகவானை பார்த்த மாத்திரத்துல ஆத்ம ஞானம் வந்துடுச்சு. அதனால அவங்க பகவானுடைய கருணையாக அந்த துன்பத்தை எண்ணினார்கள். எஸ் மாதாஜி. மோகினி ரூபா என்ன சொல்ல வந்தீங்க?
ஆமா மாதாஜி, இதுல அந்த கிருஷ்ணரை தரிசித்த அந்த மாத்திரத்திலேயே அவங்களுக்கு இந்த பாவங்கள் எல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் அந்த கிருஷ்ண உணர்வு நிலையில அந்த நிலையை அடைஞ்சிட்டு நம்ம அங்க இருந்துச்சு. அதை தான் சொல்லுவோம் நினைச்சேன். நன்றி. ஏன்னா சரி. ஆத்ம ஞானம், அதாவது செல்ஃப் ரியலைசேஷன் சொல்றோம், தன்னை உணர்தல் அப்படின்றது. அதுக்கப்புறம் வந்து பகவானை அறிதல் அப்படின்னு ரெண்டு நிலை இருக்கு ஆன்மீக வழியில. அந்த செல்ஃப் ரியலைசேஷன், தன்னை உணர்தல், பிரம்மன், பிரம்மன் நிலை, பிரம்மபூத நிலை, அதெல்லாம் வந்து ஒரு அடிப்படை நிலை தான். அதை வந்து ஆஹ், அடையல இவங்க அரசர்கள்லாம் அடையல. எப்போ பகவானை பார்த்த உடனே அடைஞ்சாங்க. ஆனாலும் அவர்கள் கிருஷ்ண பிரேமைக்கு வரல. அது நல்லா பார்க்கணும். அவங்க இது வந்துட்டாங்க, தன்னை உணர்ந்தார்கள், ஆனா இன்னும் கிருஷ்ண பிரேமைக்கு வரல. அது வர்றதுக்கு தான் அவங்க வந்து பாருங்க, இந்த அரசர்கள்லாம் வந்து அதுக்கப்புறம் போய் பகவான் சொல்றார் என்ன, அவங்க அவர் பகவான் கிட்டயும் சொல்லிட்டு போறாங்க, நாங்க வந்து உங்களையே நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் அது ஒரு ஸ்டேஜ் இருக்கு. பகவானை பார்த்த மாத்திரத்துல பிரேமை அடையிறது சில பேரால முடியும். இப்போ சைத்தன்ய மகாபிரபு எல்லாம் நாராயணின்னு ஒரு பெண்ணுக்கு வந்து கிருஷ்ண பிரேமை அப்படியே உடனடியா கொடுத்தார். உடனடியா கிருஷ்ண பிரேமை அடையிறது தான் உலகத்திலே மிகப்பெரிய விஷயம், மிகப்பெரிய வரம் கூட. தன்னை உணர்தல், ஈவன் மாயாவாதிகள் கூட தன்னை உணர்ந்துருவாங்க. தன்னை உணர்தல்ன்றது நான் இந்த உடல் அல்ல, ஆத்மா அப்படின்னு. ஆனா கடவுளுடைய, கிருஷ்ணருடைய அன்பை பெறுவது தான் கிருஷ்ண பிரேமை. அதுக்கு வந்து அது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. அதுக்கு பகவான் வந்து அவங்களுக்கு அருள் புரிந்து நீங்க போய் பக்தி செய்யுங்கன்னு சொல்றாரு. அடுத்து ஹரே கிருஷ்ண மாதாஜி, சாரி, ஆ, எனக்கு ஒரு கேள்வி. அப்ப கேளுங்க. இப்ப கிருஷ்ண உணர்வு நிலை மற்றது கிருஷ்ண பிரேமை வந்து வேற வேற ஒரு ஸ்டேஜ்ல இல்லையா? கிருஷ்ண உணர்வு நிலை ஒண்ணுதான், கிருஷ்ண கான்சியஸ். அப்ப இதுல போட்டிருக்கு அரசர்கள் கிருஷ்ண உணர்வு நிலையை அடைந்து ஆழ்ந்த ஆன்ம ஞானத்தை காட்டுறது. அதுல கூட நிலைகள் இருக்குல்ல. கிருஷ்ண ஆஹா. உணர்வு வெறும் ஸ்ரத்தா நிலைன்னு சொல்றோம். நம்பிக்கை நிலையில மட்டும் இருந்தீங்கன்னா அடுத்தது படிப்படியா ஏறுது இல்ல கிருஷ்ண உணர்வு நிலை. முற்றிய நிலையில கிருஷ்ண பிரேமை கிடைக்கும். ஆரம்ப நிலையில நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை, ஆம். சாது சங்கம், அனிர்த்த நிவர்த்தி, அஹ், நிஷ்டா, ருச்சி, ஆசக்தி, பாவா, பிரேமா அப்படின்னு படிகள் இருக்குல்ல. அது கிருஷ்ண உணர்வு நிலையின் படிகள். கிருஷ்ண உணர்வு ஓகே. நிலை அடிப்படை நிலையில இருக்கிறாங்க, முற்றிய நிலைக்கு வரல. முற்றிய நிலை தான் கிருஷ்ண பிரேமை. ஆ, புரியுது? நன்றி மாதாஜி. ஆமா, புரியுது இப்ப. ஹரே கிருஷ்ண. உன்னத்த என்னும் சொல் எதை குறிப்பிடுகிறது? ஹரே கிருஷ்ணா. ஆ, பொய் கௌரவத்தில் மயங்கி இருப்பவன் சரியான ஒழுக்கத்தை மீறி விடுகிறான் என்பதை உன்னத்த என்னும் சொல் குறிப்பிடுகிறது. ஹரே சரியா கிருஷ்ணா. சொன்னீங்க, சரியா சொன்னீங்க மாதாஜி, நன்றி. 5வது கேள்வி, பகுத்தறிவற்றவர்கள் எதை காண்கின்றனர்? குழந்தைத்தனமான புத்துயிர்கள் கானல் நீரை ஒரு நீர்த்தேக்கம் என்று கருதுவது போலவே பகுத்தறிவற்றவர்கள் மாயையின் பொய் தோற்றங்களை உண்மையானவையாக காண்கிறார். நன்றி, ஹரே சரியா கிருஷ்ணா. சொன்னீங்க மாதாஜி. நான் போன வாரம் வந்து உங்களுக்கு காணல் நீர், அந்த மான். மக்கள்லாம் போயிட்டு எப்படி ஏமாந்து போய் செத்து போயிடும் அப்படி, இந்த பாலைவனத்துல இருக்கிற காணல் நீர் உதாரணம். இந்த பௌதிக உலகத்துல இருக்கிற பொய்யான விஷயங்களை, பொய்யான விஷயம்ன்றது நிரந்தரம் இல்லாத விஷயங்களை நம்ம வந்து நிஜமாக நம்பி இதுதான் நிரந்தரமானதுன்னு நினைக்கும் போது நம்ம வந்து அறிவற்றவர்களாக, பகுத்தறிவற்றவர்களாக, குழந்தைத்தனமாக இருக்கிறோம். குழந்தைத்தனம்ன்றது வந்து ஆஹ் இது தமோகுணம். தமோகுணம் தான் குழந்தைத்தனம். குழந்தைகள் எப்போதும் தமோகுணத்துல தான் இருப்பாங்க. அதுதான் இங்க வந்து குழந்தைகளோட ஒப்பிடப்படுகிறார்கள், பகுத்தறிவில்லாதவர்கள். 6வது கேள்வி, பகவான் அரசர்களின் கர்வத்தை எப்படி அடக்கினார் என அரசர்கள் கூறினர்? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஆஹா. கிருஷ்ணா தடுக்க முடியாதபடி மாயமாக சஞ்சரிப்பதும் காலம் எனப்படுவதுமான உங்களுடைய சக்தி வாய்ந்த ரூபம் எங்களுடைய ஐஸ்வர்யங்களை நாங்கள் இழக்கும்படி செய்து விட்டது. எங்களிடம் இரக்கம் கொண்டு எங்களுடைய கர்வத்தை இப்பொழுது நீங்கள் அழித்து விட்டீர்கள். இனிமேல் நாங்கள் எப்பொழுதும் உங்களுடைய தாமரை பாதங்களையே நினைத்துக் கொண்டிருக்க அருள் புரிய வேண்டும். ஹரே கிருஷ்ணா. இப்போ ஒத்துக்கினாங்க பாருங்க, நமக்கு கர்வம் இருக்க வச்சுதான் அந்த கர்வத்தை பகவான் ஜராசந்தன் மூலமாக அடக்கினார் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கினாங்க. நன்றி. கிருஷ்ண மாதாஜி, சாரி டு இன்டரப்ட். எந்த கேண்டோ எந்த சாப்டர் கொஞ்சம் சொல்றேன்னா, நான் இப்பதான் ஜாயின் பண்ணேன். இது வந்து 10th
10th கேண்டோ 10வது காண்டம் 73வது அத்தியாயத்தினுடைய கேள்வி பதில். போன வாரம் வந்து பாடம் நடத்தியாச்சு. இது ஓகே ஓகே பாடம் நடத்தியாச்சு. இது தமிழ் வகுப்பு. அதுக்கு வேணா கேள்விகள் கொடுத்துருந்தேன் வாட்ஸ்அப்ல. அந்த பக்தர்கள் பதில் சொல்லுவாங்க. அடுத்து வந்து 74வது அத்தியாயம் வந்து இன்னைக்கு பாடம் நடத்துவேன். படிப்போம், பாடம் நடத்துவோம், அப்புறம் கேள்விகள் அடுத்த வாரம். சரியா? உங்ககிட்ட தமிழ் புக் இருக்கா? என்கிட்ட புக் இல்ல, அதுக்கு பதிலா நான் ஆன்லைன்ல தான் நான் பாக்குறேன். அப்போ உங்களுக்கு இங்கிலீஷ்ல தான் கிடைக்கும், தமிழ்ல கிடைக்காது. இல்ல இல்ல, தமிழ்ல இருக்கு மாதாஜி. இருக்கா? நான் இப்பதான் எடுத்து வச்சுக்கிட்டேன். சரிங்கம்மா. ஓகே, ஹரே அடுத்து கிருஷ்ணா. 7வது கேள்வி. புண்ணிய கர்மங்களை அரசர்கள் விரும்பாததற்கான காரணம் யாது? இது சொந்த வார்த்தையில சொல்லணும். யார் ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நான் சொல்லுங்க. சொல்றேன். கலியுகத்துல வந்து புண்ணிய கர்மங்களும் பாவம் தான். ஏன்னா அதை வந்து மீண்டும் அனுபவிக்க திரும்பவும் பிறக்கணும். எப்படி புனரபி ஜனனம் புனரபி மரணம் மாதிரி ஜெயின் ஃபீல்ட்ல ஏறி ஏறி இறங்குற மாதிரி நம்ம புண்ணியம் செஞ்சாலும் மீண்டும் பிறவி எடுக்கணும். அதனால நம்ம வந்து கர்மங்கள் வந்து பலன் தரும் கர்மங்கள்ல வந்து இருக்காம நம்ம வந்து பகவானுக்காக கிருஷ்ணா உணர்வுல நம்ம காரியங்களை செய்யணும். எந்த உள்நோக்கமும் இல்லாம கிருஷ்ணாவோட காரியம் செஞ்சு கிருஷ்ணாவை திருப்திப்படுத்தணும். இது வந்து அரசர்கள் வந்து நன்கு அறிஞ்சிருந்தாங்க. புண்ணியம் செஞ்சாலும் மீண்டும் பிறவி எடுக்கணும். அதனாலதான் அவங்க வந்து அரசர்கள் வந்து விரும்பவில்லை புண்ணிய கர்மங்கள். நன்றி, சரியா சொன்னீங்க. இந்த உலகத்துல நம்ம புண்ணியம் செஞ்சோம்னாலும் அதுவும் நமக்கு வந்து நம்ம இங்கு பந்தப்படுத்தும். அத ஒரு விதத்துல நல்லா புரிஞ்சுக்கணும். புண்ணியம் அப்படின்னா அந்த பாருங்க, ஏழை ஏழை எளியவர்களுக்கு பண உதவி செய்யறது, சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு போடுறது, வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுக்கறது, பலவிதமான காரியங்கள்லாம் புண்ணியத்துல செய்யறது. இப்ப கொலை பண்றது, பொய் சொல்றது, திருடுறது, அதுக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது புண்ணிய காரியங்கள் நல்ல காரியங்கள் தான். அதுல ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனால் புண்ணிய காரியங்களை உள்நோக்கத்தோட இப்போ அன்னதானம் செய்றோம், அதுல எனக்கு பெயர் வரும், புகழ் வரும், அடுத்த பிறவிக்கு எனக்கு நல்லது கிடைக்கும் அப்படின்ட்டு மக்கள் செய்யறாங்க. யாரும் வந்து அஹ், ஆத்ம ஞானத்தோட செய்யறது கிடையாது. அப்படி செய்யும்போது அந்த புண்ணியத்தை திரும்ப பெறுவதற்காக மீண்டும் பிறவி எடுக்கணும். இப்போ ஒரு மன்னன் வந்து 1,00,000 பசுக்களை தானமாக கொடுத்தார் பிராமணர்களுக்குன்னா, அது வந்து அந்த காரியம் வந்து அவரை வந்து திரும்பியும் பிறந்து அந்த புண்ணியத்தை அனுபவிக்கிற மாதிரி பண்ணும் வாழ்க்கை. அதனால இந்த உலகத்துல புண்ணியங்கள் கூட நம்மை பந்தப்படுத்தும் அப்படின்றத இந்த மன்னர்கள் புரிந்துகிட்டாங்க. பக்தர்கள் பாவ புண்ணியம் ரெண்டுத்திலயும் விருப்பம் காட்டுறது கிடையாது. பக்தர்கள் நல்ல காரியம் கண்டிப்பா செய்வாங்க. ஆனா அது கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதற்காகத்தான். கிருஷ்ணரை திருப்திப்படுத்தணும், கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்தணும். கிருஷ்ணருக்கு சண்டை போடுறது பிடிக்கும்னா அர்ஜுனன் சண்டை போடுறான். அவனுக்கு பிடிக்கல, சொந்தக்காரன் கிட்ட சண்டை போட்டு என்ன பிரயோஜனம், வேண்டாம், ச்சே அது வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா பகவான் சொல்றாரு, இவனுங்கெல்லாம் தண்டிக்கணும், இவர்கள்லாம் கொல்லப்படணும்ன்றது என் திட்டம், நான் சொல்றத நீ செய். அது போல கிருஷ்ணருக்கு எது பிடிக்கும், பகவானுக்கு எது பிடிக்கும் அப்படின்றதுலதான் பக்தர்கள் ஆர்வம் காட்டணும். பகவான் வந்து நமக்கு காட்டுவார். எப்படி? குரு பரம்பரையின் மூலமாக, மூத்த பக்தர்களின் மூலமாக. இது நல்ல காரியம், இது கெட்ட காரியம், இதை செய்யுங்க, இதை செய்யாதீங்க. ஒருத்தருக்கு நல்ல காரியமா இருக்கிறது இன்னொருத்தருக்கு கெட்ட காரியமா இருக்கலாம். அதுலயும் வித்தியாசம் இருக்கு. அதனால தனிப்பட்ட முறையில எனக்கு எது நல்லது கெட்டது என்பதை நான் ஆன்மீக குருவின் மூலமாக அறிந்து அதுலதான் செய்யணும். அதை செய்யணும் கிருஷ்ண உணர்வுல அப்படி செய்யணும். ஒரே பக்தருக்கு ஒரு சிலது நல்லதா இருக்கும், அதே பக்தருக்கு இன்னொன்னு நல்லதா இருக்க வாய்ப்பு கிடையாது. அதனால இந்த தெளிவும் பக்தர்களுக்கு வேணும். இது ஒரு உயர்ந்த நிலையில இருக்கிற தெளிவு. இந்த தெளிவு இருக்கும்போதுதான் உங்களுக்கு பாவம் எது புண்ணியம் எதுன்ற ஒரு சரியான பார்வை, சரியான புரிதல் ஏற்படும். நல்ல பாவ புண்ணியத்தில் பக்தர்கள் ஆர்வம் காட்டுவதில்லை, கிருஷ்ண உணர்வு செயல்களில் பக்தர்கள் ஆர்வம் காட்ட வேண்டும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இப்போ அநாத ஆசிரமத்துக்கு கொண்டு போய் நம்ம கொஞ்சம் பழசான சாரி, சுடிதாரு, குழந்தை ட்ரெஸ் அது மாதிரி எல்லாம் கொடுத்தா அதுவும் என்ன மாதாஜி அப்படி கொடுக்கலாம்ல? கொடுக்கலாம் கொடுக்கலாம். ஆனா உங்களுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் வந்து கிருஷ்ணரையும் கிருஷ்ண பக்தர்களையும் திருப்திப்படுத்துவதாகத்தான் இருக்க வேண்டும். பொதுவா நம்ம பாக்குறோம், நிறைய ஏழைகள் இருக்கிறாங்க. அப்போ ஏழைகளுக்கு நீங்க உதவணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட அது வந்து பிரசாதமா கொடுத்தீங்கன்னா, இப்போ உணவு கொடுக்கறத விட இப்போ உடைகள் பத்தி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா ஒரு விஷயத்துல என்னன்னா, சில நேரங்கள்ல நம்ம கொடுக்கிற உடைகளை அவர்கள் பயன்படுத்தி
தவறான வேலை செய்யறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அந்த நேரத்துல நம்ம கிருஷ்ணரை சரணடையலாம். இவங்களுக்கெல்லாம் ஏழைகள், இவங்க என்கிட்ட நிறைய இருக்கு, நான் அதனால கொடுக்குறேன் பகவானேன்னு ஒரு வார்த்தை அவர்கிட்ட சொல்லிட்டு நம்ம செய்யலாம். முக்கியமா இந்த அன்னதானத்துல தான் நிறைய இது வரும். காசா யாருக்கும் கொடுக்கறத, ஒரு நல்ல பக்தர்களாக இருந்தால் ஒழிய காசை கொடுக்கறது தவறு. அவர்களுக்கு இப்ப உணவுன்றது கூட பிரசாதம் தான் கொடுக்கணும். கிருஷ்ண பிரசாதம் தான் கொடுக்கணும். என்னுடைய குருதேவர் ஒரு விஷயத்த அடிக்கடி சொல்வாரு. என்ன விஷயம்னா, நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க ஏழைங்களுக்கு தான் சாப்பாடு போடணும் அப்படின்ட்டு. இது நிறைய பேருக்கு உள்ள இருக்கும். ஏன்னா பணக்காரங்களுக்குலாம் எங்களுக்குலாம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க இருக்கா. ஆனால் பணக்காரர்களும் ஏழைகள் தான். ஏன்னா அவங்க கிருஷ்ண பிரசாதம் என்பது கிருஷ்ணருடைய கருணையை கொடுத்தல். இதுல வித்தியாசம் இருக்கு. உடலுக்கும் நல்லது, ஆத்மாவுக்கும் நல்லது. கிருஷ்ண பிரசாதம் என்பது உடலுக்கும் நல்லது, ஆத்மாவுக்கு. ரெண்டு வேலை, முக்கியமான வேலை ஆத்ம நலன். அதனாலதான் நம்மளுடைய இயக்கத்துல பிரசாத விநியோகம் அப்படின்னு சொல்றோம். அது எப்படி இருக்கணும்னா, மிஷின் செஞ்சு அப்படிதான் பண்றாங்க நிறைய இடத்துல. ஒரு இஸ்கானை விட்டு பிரிந்து சென்ற ஒரு இயக்கம். பெங்களூர்ல நிறைய பேர் ஏமாந்து கூட போயிருப்பீங்க. ஹரே கிருஷ்ணா மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர்ல ஒரு பெரிய பணத்திலே விளையாடுற ஒரு இயக்கம் இருக்கிறது. அது இஸ்கான் கிடையாது. நிறைய பேர் இஸ்கான் நினைச்சுப்புறோம், அது இஸ்கான் கிடையாது. அவங்க வந்து மிஷின்லயே செய்யறாங்க. இந்த சாதம், இந்த என்னது ஏழைகளுக்கு உணவளிக்கும் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய சினிமா நடிகைகள்லாம் வந்து டொனேஷன் கொடுக்குறாங்க. அதுல வந்து ஒரு வியாபார நோக்கத்தோட செய்யறாங்க. அது வேலைக்கே ஆகாது. பிரசாத விநியோகம் என்றது எப்படி தெரியுங்களா? தூய்மையான ஒரு பக்தர் அப்படியே உண்மையா, நான் உங்களை மியூட் பண்ணிடுறேன், ஏதோ சத்தம் வருது. பிரசாத விநியோகம் அப்படின்றது வந்து ஒரு தூய பக்தர் சமைச்சு 16 மாலைகளையும் 4 விதிமுறைகளையும் கடைபிடிக்கிற ஒரு தூய பக்தர் பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி, பகவான் அதை கண்டருளம் பண்றதுன்னு சொல்லுவாங்க. பகவான் அதை ஏற்றுக்கொண்டு திரும்பி வருது பாருங்க, அதான் பிரசாதம். அதை நம்ம விநியோகிக்கும் போதுதான் மக்களுடைய இந்த உடல் நலம், ஆத்ம நலன் ஏற்படும். இல்லைன்னா ஒன்றும் ஆகாது. இது பேருக்காகவும் புகழுக்காகவும் பாருங்க நாங்க எவ்வளோ செய்றோம் அப்படின்ற ஒரு பெருமையை தவிர வேற எதுவும் வராது. அதுவும் புண்ணிய காரியத்துல போயிடும். உங்களுக்கு பக்தி காரியமா மாறணும் அப்படின்னா அதை செய்யறவங்க பாருங்க, அந்த பிரசாதம் செய்பவர்களுடைய மனநிலை. பகவானுக்கு நிறைய இடத்துல வந்து கமர்ஷியலா வாங்காதீங்கன்னு சொல்லுவாங்க. சில கோயில்கள்லாம் நம்ம எல்லாம் பக்தர்கள்லாம் போயிட்டு அதை வாங்கலான்னு பார்த்தா, இது சாமிக்கு நைவேத்தியம் பண்ணல, வெளியே செஞ்சு வெளியே இருந்து விற்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்துல பலன் இல்லை. அதனால புண்ணிய காரியங்களை செய்யும் போது கவனத்தோட செய்வது நல்லது. அதுல வந்து சரி, இந்த ரொம்ப ஏழைங்களுக்கு துணிமணி கொடுக்கறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொடுத்துருங்க. ஆனால் நம்முடைய 24 மணி நேர சிந்தனை கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதாக நீங்க மாத்தணும், அவ்வளவுதான். சரியா? அபி சம்சரதாம் இஹ என்ற சொற்கள் எதை சுட்டி காட்டுகின்றது? சீதலா கேஷவி. பிறவி சக்கரத்தில் நாங்கள் உழல்பவர்களாக இருப்பினும் அப்படின்ற சொல்லை காட்டுகிறது. அதாவது நாம வந்து இங்க பிறவி சக்கரத்துல பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் அப்படின்னு வீடு விட்டு வீடு, கூடு விட்டு கூடு, லோகம் விட்டு லோகம் பாயறது மாதிரி நம்ம பிறவி எடுத்துட்டே இருக்கிறோம். ஆனால் பகவானோட தாமரை பாதங்களை நினைவு கொள்வது எப்படி மறவாமல் இருக்குமோ அந்த உபாயத்தை எங்களுக்கு கூறணும் அப்படின்றதுல அவங்க சொல்றாங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நன்றி, சரியா சொன்னீங்க. முக்திக்காக இல்லாமல், நாங்க முக்தி எல்லாம் வேண்டல, எங்களுக்கு முக்தி வேண்டாம், நான் எப்போதும் பிறவிதோறும் உங்களுடைய பாதங்களை நினைவு கூறக்கூடிய ஒரு வரத்தை எங்களுக்கு தர வேண்டும்னு கேக்குறாங்க. 9வது கேள்வி, துன்பங்கள் நேரும் போது கூற வேண்டிய ஸ்லோகம் யாது? யாரோ எல்லாரும் மனப்பாடம் பண்ணா வாசுதேவாய ஹரயே பரமாத்மனே பிரணத கிளேச சரி, சிந்து மாதாஜி படிங்க ஒரு முறை, சொல்லுங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரயே பரமாத்மனே பிரணத கேசநாசாய கோவிந்தாய நமோ நமஹ. எல்லா பக்தர்களும் மனப்பாடம் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். அது மனப்பாடம் பண்ணா ரொம்ப நல்லது. பகவான் அரசர்களுக்கு என்ன வரம் அளித்தார்? ஏதோ வரம் கொடுத்துட்டார். ஹரே கிருஷ்ண மாதாஜி.
பகவான் இன்று முதல் பரமாத்மாவும் அனைத்திற்கும் இறைவனும் ஆக என்னிடம் உங்களுக்கு உறுதியான பக்தி உண்டாகும். உங்கள் விருப்பம் போல இது நடந்தேறும் என்று உறுதியளித்தார் மாதாஜி. உறுதியான பக்திய வரமா கொடுத்துட்டாரு. அதை விட வேற என்ன வரம் வேணும்? 11வது கேள்வி, காமதேனு பசு யாருக்கு சொந்தமானது? அதை யார் திருடியது? ஜமத்கினி முனிவருக்கு சொந்தமானது மாதாஜி. ஹைஹயன் அப்படிங்கிறவர் திருடிட்டார் மாதாஜி. ஜமதக்னி முனிவர் யார் தெரியுமா? தெரியல ஜமதக்னி மாதாஜி. முனிவர் யாரு? பரசுராமருடைய தந்தை. பரசுராமருடைய அப்பா. பரசுராமருடைய தந்தை. சரி சரி. சரி. நகுஷன் ஏன் சபிக்கப்பட்டான்? நகுஷன் யார் பதிலே சொல்லாதவங்க வரட்டும்பா. எல்லாரும் பதில் சொன்னவங்களே மேல நிக்கிறீங்க. பதில் சொல்லாதவர்கள் யாராவது வாங்க. மத்தவங்க எல்லாம் பாருங்க சைலண்ட் மோட்லயே இருப்பாங்க. மாதாஜி எனக்கெல்லாம் கேள்வி வரல மாதாஜி, அதான் தேடிக்கிட்டே இருக்கேன் மாதாஜி. கேள்வி எப்படி வராம போகும்? குரூப்ல கவனமா பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் வேற செய்திகள் வருது. அந்த செய்திகள்ல மறைஞ்சு போயிடும். அதனால நீங்க வந்து உடனே என்னைக்கு பாடம் நடத்துறனோ அன்னைக்கே கேள்வி அனுப்பிச்சிருவேன். சரிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, உங்க குரூப்ல என்ன ஆட் பண்ணிக்கிறீங்களா? பண்றேன் மாதாஜி. நீங்க மாதாஜி நான் மாயாப்பூர் பக்தி வகுப்புலதான் மாதாஜி இருக்கேன். ஆனா கேள்வி வரவே இல்லை மாதாஜி. நான் பாத்துக்கிட்டு தான் பக்தி வகுப்புல இருக்கிறீங்களா? நான் அப்ப உங்க வகுப்புல சேர்த்துறேன். மாதாஜி சந்திரா மாதாஜி, தீபிகா மாதாஜி இவங்களெல்லாம் நான் ஆட் பண்ணிடுறேன் மாதாஜி. பண்ணிடுங்க மாதாஜி, பண்ணிடுங்க. ஓகே. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. சரி, அப்ப வந்து நகுஷன் ஏன் சபிக்கப்பட்டான்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேவேந்திரனோட மனைவி சக்தி தேவிய கள்ளத்தனமா சந்திக்கணும்னு ஆசைப்பட்டு முனிவர்களை அழைச்சிட்டு போக சொன்னனால மாதாஜி சக்தி தேவி அபச்சாரப்பட்டுட்டாரு. எவ்வளவு திமிரு இருந்தா இந்திரன் ஆனா கூட பகுத்தறிவு வேணும் இல்லையா? இந்திரனுடைய மனைவிய அடையணும்னு சொல்லிட்டு பிராமணர்களை பல்லக்குல நீ தூக்கின்னு போயன அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்ப அதே பிராமணர்கள் சபிச்சு அதாவது மலைப்பாம்பா மாறிடுறான். அதான் அடுத்த கேள்வி. வேணன் இந்த பிறவி இந்திரன், அடுத்த பிறவி மலைப்பாம்பு. பாருங்க, அதான் அந்த மாதிரி நடந்து கொண்டால் நமக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து 13வது கேள்வி, வேணன் யார்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி, பிருது மகாராஜனின் தந்தை. பிருது மகாராஜரின் தந்தை, அங்கனின் மகன். பாருங்க, இந்த வேணன் எவ்வளவு பெரிய பாவி நடுவுல வந்துட்டான். அங்கனும் வந்து முக்தி அடைஞ்சிட்டார். பாகவதத்துல வந்து அங்க மகாராஜர் வந்து வேணன் பண்ற அட்டூழியெல்லாம் பார்த்துட்டு தாங்க முடியாம ராஜ்யத்தை விட்டுட்டு போய் தவம் பண்ணி கிருஷ்ணரை அடைஞ்சிடுறாரு அதே பிறவில. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வேணனுடைய உடலை வந்து அவங்க அம்மா பாதுகாத்து வைப்பாள். அவ பேர் சுனிதா. அவ வந்து பாதுகாப்பு வைப்பா. அந்த பாதுகாப்பு வச்சதுனால மன்னன் இல்லாம நாடு கெட்டு போதேன்னு சொல்லிட்டு முனிவர்கள்லாம் வந்து கடைவாங்க. அந்த உடலை கடைவார்கள். ஒரு மந்திரம் எல்லாம் சொல்லி கடைவாங்க. கடையும் போது பகவான் வந்து பகவானுடைய சத்தியாவேஷா அவதாரம். சத்தியாவேஷ அவதாரம்ன்றது வந்து ஜீவ தத்துவம் தான். ஆனா பகவான் சக்தி விட்டுவார். அப்ப பிருத்து மகாராஜரும் அவருடைய மனைவியும் ஒன்றா தோன்றாங்க. அது ரொம்ப அருமையான ஒரு லீலை. வேணனுடைய அதிர்ஷ்டம் பாருங்க, அப்பாவும் பக்தர், மகனும் பக்தன். அவன் வந்து ஒருவேளை அந்த புண்ணியம் ஏதாவது போய் திருந்தி இருக்கலாம். அதை பத்தின வரலாறுகள் தெரியல. ஆனா அடுத்த கேள்வி, நரகாசுரன் செய்த குற்றங்கள் யாவை? பதில் சொல்லாதவங்க தான் வரணும். நரகாசுரன் செய்த குற்றங்கள் யாவை? ஒரு 4 பேர் படிக்கிறாங்க, அவ்வளவுதான். மத்தவங்க யாருமே படிக்கிறது இல்லை. அதனால அந்த 4 பேரையே நம்ம திரும்ப திரும்ப பதில் சொல்ல வைக்கிறோம். அது நல்லா இருக்குதா? 50 பேர் இருக்கிறீங்க. சும்மா இதெல்லாம் சுலபமான கேள்வி. குழந்தைங்க கூட பார்க்கவே தேவையில்லை, நீங்க படிக்கவே தேவையில்லை. நரகாசுரன் என்ன தப்பு பண்ணான்றது படிக்க தேவையா? ஈஸ்வரி தண்டபாணி மாதாஜி. கிருஷ்ண மாதாஜி, பிரணாம்ஸ் மாதாஜி. மக்களை துன்புறுத்திருக்காரு மாதாஜி நரகாசுரன். அது இருக்கு. நரகாசுரன் அதிதியின் காதணிகளை திருடினான் மாதாஜி. அதிதியினுடைய காதணிகளை திருடினான். அப்புறம்
அப்புறம் 16,100 ராணிகளை கடத்தி வைத்திருந்தார். ராணிகளை, இளவரசிகளை கடத்தி இளவரசி. அவ்வளவு. இந்த 2 பெரிய தவறுகளை செஞ்சான். அடுத்த கேள்வி, அரசர்கள் யாரால் கௌரவிக்கப்பட்டனர்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி யார் அரசர்கள் எல்லாம் யார் கௌரவிச்சாங்க? நான் சொல்றேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பரதகுல தோன்றலே பகவான் பிறகு அரசர்களுக்கு உசித்தமான ஆடை, ஆபரணங்கள், மலர் மாலைகள் மற்றும் சந்தனம் ஆகியவற்றால் மன்னன் சகாதேவனை கொண்டு அந்த அரசர்களை கௌரவிக்க செய்தார். சகதேவனை வச்சு அவங்க விருந்தினர்கள் எல்லாம் நல்லா கவனிச்சார். பொருள் கூறுக. அனுகம்பிதம். 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 இந்த மாதிரி கருணை மாதாஜி. தத்தானு கம்பாம் சூசமீசமானோ அதுல கூட வருது. கருணை கருணை கருணை. அனுகம்பாம்ன்றது வந்து கருணை, காரணம் இல்லாத கருணை. சரியா? இந்த பாடம் முடிச்சுட்டு யாருக்காவது ஏதாவது கூடுதல் கருத்துக்கள், கேள்விகள், சந்தேகங்கள் இருக்கா? முடிச்சிட்டோம் நம்ம இந்த பாடத்தை. மாதாஜி ஹரே கிருஷ்ணா. பரத மகாராஜரோட பிறந்தவங்க யாரு மாதாஜி? யாரு? பரத மகாராஜரோட இப்ப நகுஷனோட பையன் சொன்னீங்கல்ல மாதாஜி. நகுஷன் இல்ல, வேணனோட பையன் யாரு மாதாஜி? சொல்லுங்க மாதாஜி. பிருது மகாராஜ். பிருது மகாராஜரோட கூட பிறந்தவங்க யாரு மாதாஜி? கூட யாரும் பிறக்கல. அவங்க மனைவியும் அவரும் ஒன்றா தோன்றினாங்க. அவங்க மனைவியும் அவங்களும் ஒன்னாவே பிறந்துட்டாங்களா? பிறக்கல, தோன்றிட்டாங்க. இப்ப பாருங்க, பிறக்காத ஜீவராசிகள், பிறக்காதவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா திரௌபதி, திஷ்டதும்னன், அவங்க எல்லாம் பிறக்கல, அப்படியே தோன்றினார்கள் பெருசாவே. திரௌபதி பாருங்க, குழந்தையா பிறக்கல, அக்னியில அப்படியே தோன்றினாள். அவளுடைய அண்ணன் திஷ்டதும்னன் அப்படியே தோன்றினான். அவங்க அது அண்ணன் தங்கச்சியா தோன்றினாங்க. இவங்க கணவன் மனைவியா தோன்றினாங்க. இப்ப பிருத்து மகாராஜர், அர்ச்சி 2 பேரும் கணவன் மனைவியா. புரியுதா? சிலதெல்லாம் வரலாறுகள்ல வந்து அப்படிதான் இருக்கு. அவங்க மாதாஜி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க மாதாஜி. இன்னொரு தடவை சொல்லிருங்க மாதாஜி. நான் எல்லாரும் மியூட் போட்டுறேன். யாரோ பேசுறாங்க, அதனால உங்களுக்கு புரியாது. ஆமாங்க மாதாஜி. 4வது காண்டத்திலே இது படிச்சு முடிச்சிட்டோம் நம்ம. பிருத்து மகாராஜர் என்பவர் பகவானால சக்தி ஊட்டப்பட்ட அவதாரம். இப்ப பிரபுபாதர் அவதாரம்னு சொல்றோம்ல, சக்தியாவேஷ அவதாரம்ட்டு. பகவானால சக்தி ஊட்டுனாதான் சில அசாதாரணமான காரியங்கள்ல செய்ய முடியும். இப்ப பிருத்து மகாராஜர் இந்த உலகத்தை ஆண்ட பெரிய மகான். அவர் தோன்றும் போது முனிவர்கள்லாம், உலகத்துல மன்னன் இல்லைன்னா அழிஞ்சு போயிடுவேன் உலகம்னு சொல்லிட்டு வேணனுடைய உடலை வந்து கடைறாங்க. கடைதல் தெரியல, கடைறாங்க. அப்ப கடையும் போது நிறைய கெட்டதும் வந்தது. கெட்ட மனிதர்கள்லாம் வந்தாங்க, அவங்க எல்லாம் அப்படி தள்ளி விட்டாங்க. குட்டை மனிதர்கள், கெட்ட மனிதர்கள், அது மாதிரி என்னென்னோ வர்றாங்க. ஆனால் இறுதியாக பகவானுடைய கருணையினால பிருத்து மகாராஜர் அவதரிக்கிறார். அவர் அவதரிக்கும் போது முழுசா அப்படியே ராஜாவாவே வருவார். பிறந்து சின்ன குழந்தையா இருந்து வளர்ந்து அப்படிலாம் இல்ல. அவரோடு சேர்ந்து அவருடைய மனைவியாகி அர்ச்சியும் அப்படியே தோன்றுகிறார்கள். அதான் புரியுதா? மனைவி பேர் என்ன மாதாஜி? அர்ச்சி. 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 இதெல்லாம் நம்ம படிச்சு முடிச்சாச்சு. ஒருவேளை நீங்க கோயம்புத்தூர்லாம் 6வது காண்டத்துல இருந்து தான் வந்தீங்க, இது 4வது காண்டம். நாம வந்து சில முக்கியமான லீலைகளை அப்புறமா தனியா பார்க்கலாம். அதுல எனக்கு ரொம்ப பிரியமான லீலை வந்து விருத்ராசூரன், 6வது காண்டத்துல வர விருத்ராசூரன், இந்த பிருத்து மகாராஜர் லீலை, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பல முறை படிச்சு கரைச்சி குடிச்சு வச்சிருக்கேன். பிருத்து மகாராஜர் இது விருத்ராசூரனும் அப்படிதான். விருத்ராசூரன் சித்திரகேத்துன்னு ஒரு கதை வரும். சித்திரகேத்து, விருத்ராசூரன், அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆழ்ந்து படிச்ச இது விஷயங்கள். ஞாயிற்றுக்கிழமை வகுப்புல ஒரு நாளைக்கு நடத்துங்க மாதாஜி. சரி, அது பண்ணிடலாம். மோகினி ரூபா சொல்லுங்கம்மா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இப்ப வந்து நல்ல காரியம் செய்தா புண்ணிய கணக்குல வருது, தீய காரியம் செய்யும் போது அது பாவ கணக்குல வருது. ஆனா கிருஷ்ண பக்தியான செயல் செய்யும் போது இந்த 2 கணக்குலயும் போகாது, பக்தி கணக்குல போகுதுன்னும் போது
இப்போ ஒருத்தர் நிலை வந்து குரு சொல்றாங்க, பக்தர்கள் சொல்றாங்க இதெல்லாம் நல்ல காரியம், இப்படி கிருஷ்ணர் சம்பந்தமான விஷயங்கள் செய்யணும்னு சொல்லும் போது அதை செய்யும் போது ஆனா உண்மையிலேயே கிருஷ்ணர்ல அந்த அன்பால செய்யாம இது நல்லது, எனக்கு இது நல்லது நடக்கும்னா அந்த பௌதீக விஷயமா எதிர்பார்க்காம கிருஷ்ணர் சம்பந்தமா செய்தாலும் ஆனா கிருஷ்ணர் நினைப்பு அவ்வளவுக்கு தானா வருவதில்லை, நாங்களா செயற்கையா நினைச்சு கொண்டிருக்கணும் என்னும் போது அந்த நிலை ஒருத்தர் எப்படி இருக்கும். அதே சமயம் இன்னொருத்தர் வந்து கிருஷ்ண பக்தி செய்யறார், ஆனா உள்ளுக்க வந்து அந்த முன்னேறணும்ன்ற இது இல்லாம அந்த பேர் புகழுக்காண்டி நான் ஒரு நல்ல பக்தை என்ற மாதிரி எல்லாரும் சொல்லணும்ன்றதுக்காண்டி அப்படி செய்தாலும் அவங்க வந்து அந்த கிருஷ்ணர் சம்பந்தமான செயல்ல இருக்கிறதுனால அவைகளுக்கும் பிறகு கிருஷ்ணர் சம்பந்தமான விஷயங்கள் கிடைக்குமா? உங்களுக்கு புரியுதா தெரியல எனக்கு. இந்த புரியுது, ரெண்டு எனக்கு நல்லாவே புரியுது. ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸ். ரெண்டு பேருடைய நிலையும் எப்படி இருக்கும்? தாமதப்படும், வேற ஒண்ணும் இல்ல. ரெண்டு பேருமே கிருஷ்ண பக்தர்கள் தான். ஒரு கிருஷ்ண பக்தர் நினைக்கிறார் எனக்கு வந்து புகழ் வேணும், பணம் வேணும் அப்படின்ட்டு கொஞ்சம் பௌதிகம் கலந்துருக்கு, கொஞ்சம் கலந்து செய்யறார். ஒருத்தர் கலப்படமே இல்லாம செய்யறார். கலப்படமே இல்லாத செய்யங்களுக்கு துரிதமான விளைவு கிடைக்கும், விரைவில் கிருஷ்ண பிரேமி கிடைக்கும். கலந்து செய்யறாங்கல்ல அவங்களுக்கு நாள் ஆகலாம், ஜென்மமும் ஆகலாம். ஆனாலும் கிருஷ்ண பக்தியில இருக்கிறாங்கல்ல, கிருஷ்ணர் விட மாட்டார். எப்படியாவது இப்படி இப்படி மார்க் பண்ணி வச்சிருப்பார். இது கிருஷ்ண பக்தியினுடைய சிறப்பு. எந்த காரியத்துக்காவது நீங்க கிருஷ்ண பக்தியிலே வந்துட்டீங்க, உள்நோக்கம் சரியா இல்லைன்னா கூட அவர் உங்களை வந்து எப்படியாவது காப்பாத்துறதுக்கு தான் முயற்சி பண்ணுவார். ஓகே மாதாஜி, அப்ப அது வந்து புண்ணிய கணக்குல போகுமா இல்ல அதுவும் கிருஷ்ண பக்தி கணக்குலயா போகும்? ஏன்னா இப்ப தூய்மையான என்ன கிருஷ்ணரை நினைச்சு அண்ட் இல்லாம தனக்கு புகழ் சேரணும்னு செய்யற விஷயங்கள் கிருஷ்ணர் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் அந்த அது குறிப்பிட்ட பக்தர் முழுமையா சரணடைஞ்சு ஆனாலும் அந்த பௌதிக வாசனைகளால பாதிக்கப்பட்டு இருந்தாருன்னா அது திருத்துற வேலையை கிருஷ்ணர் பண்ணுவார். அந்த பக்தரை இந்த அரசர்கள் எல்லாம் பக்தர்கள் தான். அவங்களே சொல்றாங்க பாருங்க, எங்களுக்குள்ள இருந்த பௌதிகத்தினால்தான் எங்களை கீழே விழ வச்சிங்க, கீழே விழ வச்சு எங்களை ஏத்துறாரு இல்லையா? அதே மாதிரி ஒரு விஷயம் ஒரு பக்தர்கள் வாழ்க்கையில நடக்கும். பல்லாருன்னு ஒண்ணு கொடுப்பார் கிருஷ்ணர். இப்ப தாய் வந்து தவறு செய்கின்ற ஒரு குழந்தைய அடிக்கிறாள்ல, தாய் அடிக்கிறதுக்கும் எதிரி அடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. எதிரி வந்து அடிச்சு சாவச்சிடுவான் இல்லையா? தாய் அடிச்சா என் குழந்தை திருந்தணும், இன்னும் இந்த மாதிரி தப்பு பின்னாடி பண்ணக்கூடாது அப்படின்ற அன்புல அடிப்பா. அதே போல கிருஷ்ணர் பக்தர் ஆயிட்டு நம்ம எல்லாம் குரு பரம்பரையில சேர்ந்துட்டோம், தீட்சை வாங்கிட்டோம். ஆனாலும் பௌதிக ஆசைகள், வாசனைகள்னு சொல்றோம் அத, பௌதிக ஆசைகள் அது இருக்கு. அந்த அந்த எண்ணத்துலதான் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். கிருஷ்ணர் எங்கன்னா அடி கொடுத்து திருத்துவர். அதுவும் அவனுடைய வேலையாயிடும். இப்ப ஒரு பக்தன் வந்து வட்டத்துக்குள்ள வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் பண்ற நல்லது கெட்டதை திருத்தறதுக்கும் அவர் வந்து ஏற்பாடு பண்ணிடுவார். அது வந்து அந்த ஜீவனுடைய விருப்பத்தை பொறுத்து. அந்த ஜீவன் வந்து என்னால இதை திருத்த முடியல கிருஷ்ணா அப்படின்னு உணர்ந்தே அந்த தப்பு செஞ்சுன்னு இருக்கும்போது கொஞ்சம் வேகமா போகும். சிலதெல்லாம் பக்தர்னு சொல்லிக்கும், ஆனா வந்து அதுல கொஞ்சம் கூட திருந்தறதுக்கான அறிகுறி இருக்காது, அதனால அடி வாங்கும். அம்மா கிட்ட அடி வாங்குற மாதிரி அம்மா கிட்ட அடி வாங்கும். மாய கிட்ட அடி, அம்மா கிட்ட அடி, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. தாய் அடிச்சா ரொம்ப வலிக்காது, திருந்தறதுக்கு வலி அடிப்பா. மாயா அடிச்சால்னா எத்தனை ஜென்மம் கீழே விழுவோமோ தெரியாது. அதனால இங்க நம்ம செய்யாம இருக்க வேண்டிய விஷயம் அபராதங்கள் பண்ணாம இந்த பௌதிக வாசனைகளோட தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் எல்லாருமே. அது பகவான் எடுப்பார், அதுவும் அவருடைய வேலைதான். ஓகே மாதாஜி, நன்றி. நம்ம அடுத்த பாடத்துக்கு போலாம். ஹரே கிருஷ்ணா. மாதாஜி கேள்வியா? படிக்க சரி.